இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மாடி. ஐயா எடுத்துட்டு வந்துட்டேன், சொல்லுங்கய்யா. இது மொத்தம் 1 ஏக்கர். பொழுது சாயறதுக்குள்ள உழுதுவை. எதை வச்சு? இதோ இந்த கலப்பை வச்சுதான். இதை வச்சா? ஐயா டிராக்டர் இல்லையா? உழைக்கிறதுக்கு உடம்புல தெம்பு இருக்கும் போது டிராக்டர் எதுக்கு? நாங்கெல்லாம் அந்த காலத்துல இப்படிதான் உழுதோம். அட்லீஸ்ட் மாடுங்க. மாடெல்லாம் இல்ல. ஐயோ என்னங்கய்யா, டிராக்டரும் இல்ல மாடும் இல்லனா எப்படி ஒரு மனுஷன் தானா உழுவான்? அதெல்லாம் முடியும். இப்ப பார் சொக்கு. ஐயா அந்த கயிறை கம்பை கொண்டு வா. சரிங்கய்யா. இப்ப உழுதுன அது மாதிரிதான் உழணும். ஐயா இது ரொம்ப கஷ்டமாச்சு ஐயா. இப்படி கஷ்டப்பட்டுதான் ஒரு காலத்துல விவசாயம் பண்ணோம். அப்பெல்லாம் மாடு கூட வசதியானவங்க வீட்டுலதான் இருந்துச்சு. அந்த நிலைமையில வசதி இல்லாதவன் விவசாயம் பண்ணணும்னா எப்படி? அந்த காலத்துல பெத்த தாயையும் கட்டின பொண்டாட்டியையும் மாடா கட்டி உழுதுருக்காங்க. அதை பொறுத்துக்க முடியாதவங்க கையாலேயே அழுத்தி உழுதுருக்காங்க. அப்படிலாம் கஷ்டப்பட்டு வர்றதுதான் ஒரு பருக்கையும். நீ உழு, அப்பதான் அதனோட அருமை தெரியும். ஓ, பொழுதுக்குள்ள உழுது முடிக்கணும். சரிங்க ஐயா. ஐயா சொன்ன மாதிரி செய். அம்மா, ஐயோ அதான் இது ரொம்ப டஃப்பான ஜாப். பெண்டு நிமிந்துரும். எப்படி நீங்க சமாளிக்க போறீங்களோ? சமாளிக்க போறீங்க இல்ல, சமாளிக்க போறோம். என்னத்த சொல்றீங்க? அப்ப நானுமா? ஆமா, வா கலப்பைய புடி. விவசாயோட உழைப்ப நேர்ல பார்த்த யாரும் ஒரு பருக்கை கூட வீணாக்க மாட்டாங்க. இன்னைக்கு மிஷின் வந்திருக்கலாம், நிறைய டெக்னாலஜி வந்திருக்கலாம். ஆனா முதல்ல ஆதி மனுஷனோட விவசாயம் ஆரம்பிச்ச இடம் இதுதான். தமிழ், நீ சொன்ன மாதிரி சிபிக்கு இது ஒரு நல்ல பாடமா இருக்கும். பாரா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? என்ன மச்சான்? தாமரைய கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே அவ கூட ஜாலியா ஊட்டி கொடைக்கானல்னு சுற்றுலா கிளம்பி போயிடாத. அவளை நீ பாடா படுத்தணும். சொத்துக்காக நீ அவளுக்கு கொடுக்குற தொல்லைய பார்த்துட்டு எங்க அண்ணன் மொத்த சொத்தையும் கொண்டு வந்து உன் காலடியில போடணும். அப்புறம் நாம பேசி வச்ச மாதிரி பிளாட்டா போட்டு கம்பெனிக்காரங்களுக்கு வித்தரலாம். மச்சான், உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். கவலையே படாதீங்க. சொத்தெல்லாம் உங்க கைக்கு வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமா? அதை எப்படி சொல்றதுன்னு தயக்கமா இருக்கு. என்கிட்ட பேசுறதுக்கு எதுக்கு தயங்குற? இல்லம்மா, இது நம்ம குடும்ப விஷயம் இல்ல, சிவதானு ஐயாவோட ஃபேமிலி சம்பந்தப்பட்டது. ஓ, சொல்லு. அந்த பொண்ணு தாமரை இருக்காளமா, அவ வேற ஒரு பையனை விரும்புறாமா.
என்ன சொல்ற தமிழ்? ஆமாமா. நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். ஆனா அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டாமா. அம்மா, நீங்க சிவதானு ஐயா கிட்ட பேச முடியுமா? சரி, நான் பேசி பார்க்கறேன். ஐயா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். சொல்லுங்கம்மா. எல்லா விஷயத்திலயும் பிள்ளைங்களோட விருப்பம் ரொம்ப முக்கியம். எதுவா இருந்தாலும் பசங்க கிட்ட தெளிவா கேட்கணும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது ஜனாம்மா. என் பேத்திக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கான்னு கேக்குறீங்க, அதானே? என் பேத்தி என் பேச்ச மீற மாட்டா. நான் எதை செஞ்சாலும் அவ நல்லதுக்கு தான் பண்ணுவேன். என் மூச்சே அவளுக்காக தானம்மா. என்ன தாமரை, நான் சொல்றது சரிதானே? ஆமா தாத்தா. நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்கம்மா. என் பேத்தி கட்டிட்டு போற இடத்துல மகராசியா வாழ்வா. சரிங்க ஐயா. சிபி சார், என்ன உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன உன்னால முடியாது, இந்த ஊரை விட்டு போன்னு சொல்ல போறியா? சாச்சா, அது இல்ல. அப்புறம் சிவதானு ஐயாவோட பேத்தி இருக்கால, தாமரை. ஆமா, அந்த புள்ளைக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அந்த புள்ள வேற ஒரு பையனை லவ் பண்றா. உனக்கு யார் சொன்னா? எனக்கு தெரியும், நானே பார்த்தேன். ஆமா, இப்ப எதுக்கு நீ என்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவங்க ரெண்டு பேரும் சேரணும்னு ஆசையாவும் இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த ஐயாவோட மரியாதையை காப்பாத்தணும்னு இருக்கு. பாவம் இல்ல, பிடிச்ச ஒருத்தரை விட்டுட்டு பிடிக்காத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியுமா? அது எவ்வளவு கஷ்டம். ஓ மேடம், அந்த விஷயம் இப்பதான் உங்களுக்கு புரியுதா? எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது. உன்னை என் தலையில கட்டி வைக்கலையா?